ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சத்தான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 கப்பு அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. பருப்பு உள்ளுக்குள்ளே வறுபடாமல் இருக்கும், வெளியில் தோல் வந்து நல்லா வறுபட்ட மாதிரி இருக்கும். பாதாம் வறுத்தோடனே எடுத்துட்டு அதே 1 கப்பு அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கோங்க. பிஸ்தாவையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துருங்க. முந்திரி 1 கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். நல்லா வறுத்து வந்தோடனே எடுத்துக்கோங்க. பூசணி விதை 1 கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு அளவுக்கு உலர் திராட்சை 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க, அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். திராட்சை வறுபட்டோடனே எடுத்துட்டு 2 கப்பு அளவுக்கு பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம வறுத்த பருப்பு எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு குவான்டிட்டி நிறையா இருந்ததுனால நான் 2 பேட்சாக போட்டுக்கிட்டேன். ஏலக்காய் இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது பரங்கி விதையோடு சேர்த்து செய்யும்போது தெரியலை, அதில் நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஏலக்காவும் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதே போல் நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சையையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்து கொடுங்க. இந்த பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா நம்ம வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இனிப்புக்கு வந்து வெறும் பேரிச்சம்பழம் மட்டும்தான். அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாகும். இதை சாப்பிடும்போது இரும்பு சத்து அதிகமாகும். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகமாகும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான லட்டு கூட. லீவ் டைம் வந்துருச்சு, இதை போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதில் வந்து சர்க்கரை வெல்லம் அப்படி எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இனிப்புக்கு வந்து நேச்சுரலாக டேட்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.